ஜெயா பிரஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமிய பெண்களையும் ஷரியத் சட்டம் பற்றியும் தவறான கருத்துக்களை பரப்பி வரும் விவகாரம். எச். ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார். சிறு விவசாயிகள் சிறு தொழில்களை அழிக்கவே பண மதிப்பிழப்பும் ஊரடங்கும் செயல்படுத்தப்பட்டது. மத்திய பாஜக அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மருத்துவ மேற்படிப்பு சேர்க்கை முறைகேடு புகார் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ இடங்களை பணம் கொடுத்து வாங்கும் மாணவர்களால் சமூகத்திற்கு ஆபத்து என்றும் கருத்து. மதுரை எய்ம்ஸ் நிர்வாக குழு நியமனத்தில் சர்ச்சை. தமிழக எம்பிக்கள் யாரும் இடம் பெறாததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விருதுநகர், தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தகவல். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. பொதுநல மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறும் அறிவுறுத்தல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது பிறந்த நாள் விழா மற்றும் 58வது குரு பூஜை விழா சொந்த கிராமமான பசும்பொன்னில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. பசும்பொன்னில் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள தேவர் திருமகனார் குரு பூஜை விழா டிடிவி தினகரன் பங்கேற்று மரியாதை செலுத்துகிறார். கேரள தங்க கடத்தல் வழக்கில் சிவசங்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. ஆயுர்வேத மருத்துவமனையில் வைத்து அமலாக்கத்துறை கைது. இந்த ஆண்டின் முதல் செயற்கைக்கோள் வரும் 6ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆயத்த பணிகள் தீவிரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ மேற்படிப்பில் மாணவர் சேர்க்கையில் நடைபெற்ற முறைகேடு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்பில் உள்ள காலி இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி தங்களுக்கு மாணவர் சேர்க்கை வழங்க கோரி மருத்துவர்கள் அரவிந்த், கீதாஞ்சலி, சந்தோஷ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ், தகுதியில்லாத விண்ணப்பதாரர்களுக்கு மாணவர் சேர்க்கை வழங்குவதை தொடர அனுமதித்தால் அது தகுதியான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கு சமம் என்று நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆவணங்களையும் புள்ளி விவரங்களையும் பார்க்கும்போது கல்லூரிகள் வசூலித்த பணம் எவ்வளவு என்ற விவரங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் கூறினார். மேலும் இந்த முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விசாரணை குறித்த அறிக்கையை ஜனவரி 30ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாகவும் நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு எஸ். பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் மேலூரில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் நெல்லை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
பசும்பொன் தேவர் திருமகனார் குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள நினைவிடத்தில் வரும் 30ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மரியாதை செலுத்துகிறார். அமமுக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றி மக்களையும் மண்ணையும் நேசித்த மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 58வது குரு பூஜை வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி அன்றைய தினம் காலை 11 மணியளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மரியாதை செலுத்த உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தலைமைக் கழக நிர்வாகிகள், ராமநாதபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணிகளின் நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூர் கழகம் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கேரள தங்க கடத்தல் வழக்கில் மூத்த IAS அதிகாரி சிவசங்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து ஆயுர்வேத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரை மத்திய அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்தது. திருவனந்தபுரத்தில் ஐக்கிய அமீரக தூதரக பார்சல் மூலம் தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னாவுக்கும் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த IAS அதிகாரியான சிவசங்கருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடந்த 4 மாதங்களுக்கு முன் சிவசங்கர் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவசங்கரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பான NIA, மத்திய அமலாக்கத்துறை மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் ஏற்கனவே பலமுறை விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சுங்க இலாக்கா மற்றும் மத்திய அமலாக்கத்துறையின் வழக்கிலிருந்து முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் சிவசங்கர் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அமலாக்கத்துறை மற்றும் சுங்க இலாக்கா சார்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் சிவசங்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவசங்கரை மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக கைது செய்து கொச்சிக்கு அழைத்துச் சென்றனர். கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசுக்கு இது மீண்டும் நெருக்கடியை உண்டாக்கியுள்ளது. நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சிவசேனா காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றுவதை தடுக்க முயற்சித்தால் அது ராஜ துரோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என தெரிவித்துள்ளது. சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சஞ்சய் ராவுத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சீனாவின் உதவியுடன் சட்டப்பிரிவு 370ஐ மீண்டும் அமல்படுத்த காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் திருமதி மெஹ்பூபா முஃப்தி, திரு ஃபருக் அப்துல்லா ஆகியோர் முயற்சித்தால் மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றுவதை யாரேனும் தடுக்க முயற்சித்தால் அது ராஜ துரோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சிவசேனா முன்பே கூறியது போல நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு அத்தகைய முடிவுகள் எதையும் எடுத்தால் எங்கள் முடிவை அப்போது தெரிவிப்போம் என திரு சஞ்சய் ராவுத் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் இந்த ஆண்டின் முதல் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் 6ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் பலரும் தொற்றுக்கு ஆளானதால் இந்த ஆண்டு இதுவரை இஸ்ரோ சார்பில் எந்த செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் இஸ்ரோவின் இந்த ஆண்டின் முதல் செயற்கைக்கோளான ரிசாட் 2BR2 என்ற செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வரும் 6ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. பூமியின் கண்காணிப்புக்காக அனுப்பப்படவுள்ள இந்த செயற்கைக்கோளுடன் 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் வணிக ரீதியில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் PSLV C-49 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளன. சிறு விவசாயிகள், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில்களை அழிக்கவே மத்திய பாஜக அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்ததாகவும் ஊரடங்கை அமல்படுத்தியதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி திரு ராகுல் காந்தி பீகாரின் பால்மிகு நகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார்.
மத்திய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும் கூறினார். நாட்டை சரியாக வழிநடத்திய காங்கிரஸ் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டதாகவும் பிரதமர் அளவுக்கு தங்களுக்கு பொய் உரைக்க தெரியாததே அது என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். பொருளாதாரம், வேலையின்மை போன்ற உள்நாட்டு பிரச்சனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுவதில்லை என திரு ராகுல் குற்றம் சாட்டினார். நாட்டில் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட போதே பெரு முதலாளிகள் யாராவது வங்கி வாசலில் நின்றார்களா என்று கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் ஊரடங்கும் சிறு விவசாயிகள், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில்களை அழிக்கவே கொண்டு வரப்பட்டதாக கூறினார். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமனம் செய்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ராமநாதபுரம், கோவை கிழக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சார்பு அணிகளின் செயலாளர்கள், ஒன்றிய மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி, வார்டு கழக செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட சார்பணிகளின் நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் பகுதி சார்பணிகளின் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் முகக்கவசங்களும் கிருமி நாசினியும் வழங்கினர். கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினருக்கு 2000 முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி அடங்கிய பெட்டகங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமாரிடம் கழக நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் சண்முககுமரி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு எட்வின் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக 2000 முகக்கவசங்களையும் 500 சானிடைசர் பாட்டில்களையும் நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய பணி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோல மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும், அரசாங்க ஊழியர்களுக்கும் எங்களுடைய பணியானது தொடர்ந்து நடைபெறும். மக்கள் செல்வ டிடிவி தினகரன் அறிவுரைப்படி வீடு வீடாக சென்றும் இந்த முகக்கவசங்கள், சானிடைசர்கள் மற்றும் அரிசிகள் வழங்கும் பணிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. குஷ்பு தங்கியிருந்த சொகுசு விடுதியை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் கடுமையாக தடியடி நடத்தியது கண்டனத்திற்குரியது என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் அக்கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 10க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு ஜனநாயக ரீதியாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை கூட செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அவர் உண்மையாக ஒரு காவல்துறை அதிகாரியாக இல்லை, ஒரு ரவுடித்தனமான ஒரு வேலையை செய்திருக்கிறார். ஒரு ரவுடி எஸ்பியாக இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஆகவே ரவுடியாக இருக்கக்கூடிய எஸ்பி கண்ணன், குஷ்பு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய கண்ணன், அவரை தமிழ்நாடு அரசு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சஸ்பெண்ட் செய்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 50% இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் திரு விடுதலை கனல், இடஒதுக்கீட்டை உடனே அமல்படுத்தாவிட்டால் மாணவ மாணவிகளின் துணையோடு மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். ஒலிம்பிக் போட்டியைப் போல நடிகை குஷ்பு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்சித் தாவலில் ஈடுபடுவதாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் சிறுபான்மையினருக்கு அதிக இடஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். சீர்காழி அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை மாவட்டம் புத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட புது தெருவில் அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்லும் அவல நிலை நீடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதலே இருண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் தற்போது 1 மணி நேரமாக சென்னை திருவொற்றியூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. நிலத்தடி நீர் குறைந்து வரும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை நஞ்சப்பா ரோடில் சிறுவாணி குழாய் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவினாசி ரோட் மேம்பாலம், காட்டூர் போன்ற பகுதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பார்கேட்டிலிருந்து அவினாசி ரோட் போகும் சாலை தற்காலிகமாக தடுப்புகள் வைத்து நிறுத்தப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு முருகன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் கூடியது கொரோனா பரவும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இக்கூட்டத்தின் போது புடவை மற்றும் டோக்கன்கள் வழங்கப்படுவதாக கூறியதால் அதனை பெற பொதுமக்கள் முண்டியடித்து வந்தனர். கொரோனா பரவலை தடுக்க முகக்கவசங்கள் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தி வரும் நிலையில் பாஜக கூட்டத்தில் சமூக இடைவெளி காற்றில் பறக்க விடப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு அரசு பேருந்து சேவை தொடங்கியது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் ஏற்காட்டுக்கு கடந்த 7 மாதங்களாக பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவை தொடங்கியது. முதற்கட்டமாக 3 அரசு பேருந்துகள் ஏற்காட்டிற்கு இயக்கப்படுகின்றன. பயணிகளின் வசதிக்கேற்ப படிப்படியாக பேருந்து சேவை அதிகரிக்கப்படும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் கொரோனா சிறப்பு ஊதியம் வழங்க கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் ஊதிய உயர்வளித்து கடந்த மார்ச் 16ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் 7 மாதங்களாகியும் அரசாணை வெளியிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். திருத்தணி காவல் நிலையம் அருகே கஞ்சா விற்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஎஸ்பி அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்தனர். அதில் இந்திரா நகரில் குப்பன் என்பவர் பல மாதங்களாக கஞ்சா விற்பதாகவும் இதுகுறித்து திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குறிப்பிட்டிருந்தனர். இதுகுறித்து திருத்தணி பொறுப்பு டிஎஸ்பி துரைப்பாண்டி உத்தரவின் பேரில் திருத்தணி ஆய்வாளர் ரமேஷ் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக ஜனநாயக வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் திரு பாரதி தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக வழக்கறிஞர் சங்க செயலாளர் திரு பாரதி, மருத்துவ படிப்பில் இந்த ஆண்டே ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பழிவாங்கும் நடவடிக்கையாக பொய் வழக்குகளை புனைந்திருக்கிறது. இந்த வழக்குகள் திரும்ப பெற வேண்டும். தமிழகத்திலே சாதி ஆதிக்க மதவெறி சக்திகளுக்கு, எடப்பாடி ஆட்சிக்கு, பிஜேபியுடைய ஆட்சிக்கு தமிழகத்திலே விரைவில் முடிவு காணப்படும். இந்த வழக்குகளை திரும்ப பெறவில்லை என்றால் தமிழகம் முழுக்க முற்போக்கு ஜனநாயக சக்திகள் வீதிக்கு வந்து போராடுவார்கள். திருநங்கைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என சமூக ஆர்வலரான திருநங்கை சுதா தெரிவித்துள்ளார். திருநங்கைகளுக்கு எதிராக நடைபெறும் கொலை உள்ளிட்ட தாக்குதல்களுக்கு நீதி வழங்க கோரியும் திருநங்கைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் சென்னை சேப்பாக்கத்தில் திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலரான திருநங்கை சுதா, தமிழகத்தில் திருநங்கைகளின் படுகொலைகள் அதிகரித்துள்ளதால் தங்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் இதனால் திருநங்கைகள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் கூறுகிறார்.
பொதுவாகவே இந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு திருநங்கைகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. எப்படி வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு குறைவாக இருக்கோ, அந்த பெண் உடையை போட்டதாலே என்னமோ தெரியல, எங்களுக்கும் பாதுகாப்பு குறைஞ்சி போச்சு. இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுறவங்க தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு யாரை நாங்கள் குற்றம்னு சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு பயமாகவும் இருக்குது, வாழ்கிறதுக்கே ஒரு பயமாக இருக்குது தமிழகத்துக்குள்ளே, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். நாமளும் வந்து கௌரவமாக வாழணும்னு வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நாம் வாழுவோமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த சங்கீதாவோட கொலை தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இனி உலக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். கொரோனா முன்களப் பணியில் வீரமடைந்தவர்களை நினைவுகூரும் நிகழ்ச்சி மெக்சிகோ நாட்டில் நடைபெற்றது. மெக்சிகோ சிட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் மண்டை ஓடு மற்றும் எலும்புக்கூடு வடிவங்களை கொண்டு கொரோனா களப்பணியாளர்களுக்கு நினைவூட்டும் பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. பொம்மைகளை சுற்றி மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சீனாவில் கொரோனா தாக்கத்தால் முடங்கியிருந்த அரங்க நாடக கலை மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. தலைநகர் பீஜிங்கில் உள்ள தேசிய அரங்க நாடக மையத்தில் காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு அரங்கேற்றப்பட்ட கதையின் காட்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. சத்து குறைபாட்டால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஏமன் முதல் இடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ள ஐநா, அங்கு 1 லட்சம் குழந்தைகள் மரணப்படுக்கையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு, பொருளாதார சீர்குலைவு, வெள்ளம் போன்ற காரணங்களால் ஏமன் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்கு பசி, பஞ்சம் அதிகரித்திருப்பதாகவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது. சுமார் 5 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை ஈன்றெடுத்த பெண்கள் சத்தான உணவு கிடைக்காமல் தவித்து வரும் தகவலும் வெளியாகியுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பூனைகளில் பல தங்கள் எஜமானர்களை கொரோனாவுக்கு பறிகொடுத்து தவித்து வருகின்றன. இதனால் அவற்றை தத்தெடுத்துக் கொள்ள ஆன்லைன் மூலம் காப்பக நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். அந்நாட்டு தலைநகரில் இயங்கி வரும் காப்பகத்தில் ஏராளமான பூனைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் எஜமானர்களில் பலர் கொரோனாவுக்கு பலியானதால் பூனைகளை பராமரிக்க முடியாமல் காப்பகம் தவித்து வருகிறது. இதனால் பூனைகளை தத்தெடுத்துக் கொள்ள ஆன்லைன் மூலம் அந்த காப்பகம் அழைப்பு விடுத்துள்ளது. அதே வேளையில் பூனைகளை பராமரிக்க பண உதவியையும் அளிக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொலிவியா நாட்டில் கொரோனாவால் மூடப்பட்ட நடன அரங்குகளை மீண்டும் திறக்க வேண்டும் என அவற்றின் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொலிவியா நாட்டில் நடன அரங்குகள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு திருமண நிகழ்ச்சிகளை நடத்துவதை மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். அவ்வாறு நடைபெறும் திருமண நிகழ்ச்சியின் போது புதுமண தம்பதிகள் நடனமாடி மகிழ்வார்கள். இந்நிலையில் கொரோனா தடையால் அரங்குகள் மூடப்பட்டு கிடப்பதால் அதனை நம்பியிருந்த பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே நடன அரங்குகளை மீண்டும் திறக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வியட்நாம் நாட்டில் மத்திய கடற்பகுதியை ஒட்டிய இடங்களில் வீசிய பலத்த சூறாவளியால் பெரும் சேதம் உண்டாகியுள்ளது. மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த சூறாவளியால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வெள்ளப்பகுதியில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களில் 26 பேர் காணாமல் போயிருந்த நிலையில் அவர்களை தேடும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.